உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே புது ஓட்டர்ஸ், எல்லாருக்குமே 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டா எல்லாருமே ஓட்டு போட போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு பிஎல்ஓ வராங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் ஃபார்ம் வரணும். உங்கள் ஃபார்ம் இல்லைன்னா நீங்கள் புது ஓட்டராக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்கள் நேம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பேருக்கான ஓட்டர் எனுமரேஷன் ஃபார்ம் வீட்டுக்கு வருதா அப்படின்னு வீட்டில் போய் கேளுங்க, வந்துருச்சான்ட்டு. அப்புறம் உங்களுக்கான ஃபார்மை நீங்கள் வாங்கி எல்லாரும் உங்கள் பேரை சேர்த்து புது ஓட்டர் ஆகி ஓட்டு போடணும். சரியா? இத்தனை பேர் ஓட்டு போடணும். நீங்கள் யாருக்கு போடணுன்றது அது அப்புறம். ஆனால் ஓட்டிங் இஸ் யுவர் ரைட். நீங்கள் ஓட்டு போடணும். அதனால தான் உங்களை கூட்டு வந்து நிற்க வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி நடந்து போகும்போது எல்லாரும் பார்த்து கேட்கும்போது எதுக்காக நடந்து போகிறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக ஆஃபீஸர்ஸ் வராங்க. அவங்க பேப்பர் கொடுப்பாங்க, எலிமினேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுங்க. வீட்டில் இருந்து கொடுங்க. இல்லைன்னா உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் சேராது, ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களை இதில் கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா நீங்கள் தான் எதிர்கால தலைவர்கள் இந்த நாட்டுக்கு. கரெக்டாக? நீங்கள் தானே எதிர்காலத்தில் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நியூ ஓட்டர்ஸ் நீங்கள் தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகிறீங்கக்கா?